ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கேருந்து பை பண்ணுறேன், நெக்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் எங்கே மெட்டீரியல் வாங்குறீங்க, எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக மெயினாக மேக் பண்ண வீடியோ தான் இது. யூஸ்வலாக நான் வந்து எங்கே மெட்டீரியல் பை பண்ணுறேன் அப்படின்னா, சென்னையில் சவுகார்பேட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இருக்கும். இந்த வீட் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு கிளிப்ஸ் வாங்கணும், ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்கணும், ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கணும், ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கணும்லாம் கூட தாராளமாக அங்கே போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வாங்கும்போது என்னென்னா, மினிமம் குவான்டிட்டியாகவே ஒரு 5,000க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஷாப் வைக்கிறவங்கள தாராளமாக வந்து 1 lakh கூட பை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம ஸ்மாலாக இருக்கிற ரீட்டைல் ஓனர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சமாக வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி போகுது பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போய் பை பண்ணுற பேர் தான் இருப்போம். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மினிமம் 5,000க்காவது வாங்குற மாதிரி இருக்கும். இதுலேயே அங்கேயே ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப்பும் இருக்குது. பட் ரீட்டைல் ஷாப்லாலுமே வந்து நீங்கள் வந்து இப்போ 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரிலாம் வாங்கிட முடியாது. கண்டிப்பாக ஒரு 100 கிராம்ஸாவது வாங்குற மாதிரி இருக்கும். இதுவாக நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். பட் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம், இன்வெஸ்ட் பண்ணவும் மாட்டோம். இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு தெரியாது. அதனால ஸ்டார்டிங்கில் நீங்கள் கம்மியாகவே வந்து வாங்கலாம். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 500,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு, அந்த லேர்ன் பண்ணுற விஷயத்துலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு தாராளமாக நீங்கள் வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் மூவ் ஆகும்போது ஓகே இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு 3,000 5,000 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டார்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே 3,000 தாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மெட்டீரியல்ஸ் பை பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் தான் அம்பத்தூரில் தான் பை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இருக்கிற பிளேஸ் வந்து அம்பத்தூர். ஸோ அம்பத்தூரில் தான் நான் பை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னோடய நாத்தனார் என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே வாங்குறத விட சவுகார்பேட் போகலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நாத்தனாரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜாக இருந்தது. ஸோ அவங்களுக்காக பை பண்ணுறதுக்காக போகும்போது தான் நான் எனக்கான மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக போனேன். அங்கே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கடை இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரிக்காக ஃபஸ்ட்டு நான் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னை வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்மியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி காஸ்ட்லியான பீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ணும்போது கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ராகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி பாக்ஸஸில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகும்போது தான் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணேன். இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நமக்கு நிறையவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு பீடை எடுத்துடலாம், எந்த பீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு விசிபிளாகவே நமக்கு தெரிய வரும். அதனால வந்து அந்த மாதிரி நமக்கு டைம் சேவிங்காகவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே நம்ம ஒர்க்கை வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரியும் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸஸே போடலாம். அது மாதிரி பேக்கிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கவர்ஸ் யூஸ் பண்ணேன். அது நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு பாக்ஸஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் நான் ஃபேன்சி ஷாப்பு அவங்கக்கிட்ட பாக்ஸஸ் வாங்கிடுவேன். ஸோ அவங்கக்கிட்ட பாக்ஸஸ் வாங்கி அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வந்து பேக் பண்ணி கொடுக்குறது. பட் இன்னுமே நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய நமக்கு ஆர்டர்ஸ் வரும்போது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேக்கிங்காகவும் நம்ம பாக்ஸஸ்க்காகவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய பிஸ்னஸை வந்து நான் டெவலப் பண்ணிகிட்டே போனேன். ஃபஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண 3,000 நான் வித்தின் 3 monthsக்குள்ளேயே எடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயமே. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்குமே ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே நம்ம இந்த ஃபீல்டில் வந்து இருக்கலாம், இந்த ஃபீல்டு வந்து நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது மாதிரி என் ஹஸ்பண்டும் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த தயக்கமே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த பொருளும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால வந்து அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக தான் இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கும் போதும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கும். ஓகே இவங்க வந்து நல்லபடியாக மூவ் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஹோப் இருக்கும்போது அந்த ஹோப்பையும் நம்ம உடைக்காமல் இருக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அண்ட் வீட்டையும் நம்ம கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஹோம் மேக்கராக நம்மளாம் வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போதும் இப்போ பீட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் நீங்கள் வைக்கிறீங்க, ஒவ்வொரு செக்ஷனில் வைக்கிறீங்க அப்படின்னா சாம்ஸு அந்த மாதிரி என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ அதை தான் அந்த பாக்ஸஸில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற இருக்கும்.
ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து தேடக்கூடிய கண்டிஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கும்போது நிறைய வேலைகள் பார்த்துட்டு இந்த வேலையை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு அலுப்பு தட்டிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆக முடியுமானா கண்டிப்பாக ஆக முடியும். அதுக்கு மெயின் காரணம் வந்து நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய டிசைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். கூடவே வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நம்ம கன்சிஸ்டன்சினா கண்டினியூவாக அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணும்போது தான் கண்டிப்பாக அதில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் கற்றுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எந்த டிசைன் அதிகமாக மூவ் ஆகுது, எந்த டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 1 hour டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வீடியோ பார்த்து நம்ம வந்து ஓகே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் பார்த்து பண்ணாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு புரியும். நான் ஆரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிற விஷயம் அதே தான். ஆரி ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு 1 or 2 டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும் போதாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சேம் ஸ்டிச்சோ சேம் டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக் வைஸும் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து நம்ம எந்த அளவுக்கு பீடு வந்து எந்த காஸ்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம் அதை நம்ம எந்த அளவுக்கு சேல் பண்ணணும், அல்லது நம்ம ப்ரேஸ்லெட்டாக மேக் பண்ணாலும் அதை எந்த அளவுக்கு சேல் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கலாம், எந்த ப்ரைஸில் கொடுக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அது வந்து நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம், கூட வந்து நம்மளுடைய நம்ம பண்ணுற ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டு, நம்மளுடைய பேக்கிங் சார்ஜு எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து அதுக்கான ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆப்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது வந்து இந்த விஷயந்தான், இந்த காஸ்ட்டு ப்ராப்ளம் தான். ஏன்னா வந்து நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு சேல் பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஹை ப்ரைஸாக சேல் பண்ணாலும் நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டு லோ ப்ரைஸில் காஸ்ட் டு காஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினோமோ அதே ப்ரைஸ்க்கு நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் இருக்காது. பட் நம்ம நிறைய டிசைன் வந்து மேக் பண்ணுவோம், நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் ஒரு 5 rupeesனாலும் 3 rupeesனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காம ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ போக போக நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம நிறைய டிசைன் வந்து மேக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம ப்ராஃபிட் வச்சு நம்ம வந்து சேல் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம செய்கிற ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்ததுன்னா கஸ்டமர் கண்டிப்பாக ரிப்பீட் ஆவாங்க. இப்போ நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டுமே எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு நம்ம மேக் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஓன் யூஸுக்கு 1-2 ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிக் சாம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா, அந்த ஆன்டிக் சாம்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு வியர் பண்ணும்போது பாப்பா தண்ணியில் படும்போதோ அல்லது ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும்போது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது. பட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து தண்ணி பட்டால் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு அது சேஞ்ச் ஆகிறது இல்லை, கொஞ்சம் பேருக்கு அது சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஹீட் பாடி, நெக்ஸ்ட்டு தண்ணி அதிகமாக படுது, அந்த மாதிரினா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். எந்த பிஸ்னஸ்லேயும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே டிப்ஸ் என்னென்னா ஒரே டிசைனில் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது. அதாவது ட்ரெண்டு எப்படி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது தான் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு தெரிய வரும். முக்கியமாக ஃபெஸ்டிவல்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் டைம்லலாம் நிறைய டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணி ஸ்பெஷல் டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணி போடும்போது கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அந்த டைம்லையும் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. அது மாதிரி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க. ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 monthக்கு அப்புறம் இதை நீங்கள் ஃபீட்பேக் கேட்கும்போது கண்டிப்பாக அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த பிஸ்னஸ் இல்லை, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது தான், அதாவது ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கை நம்ம பண்ணும்போது தான் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். கூடவே நமக்கு நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடாக வந்து தெரிய வரும். பேசிக்காக நம்ம கொஞ்சம் விஷயங்கள் லேர்ன் பண்ணாவே போதும், அது ரிலேட்டடாக இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிய வரும். உங்களுடைய ரியல் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாலும் பட் அவங்க வந்து நம்மளுடைய ரியல் ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலையோ கண்டிப்பாக இந்த 2026ல் மெயினாக அதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க.
அதுதான் உங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அது மாதிரி ஒரே டிசைன் பண்ணாமலும் நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கணும். சின்ன சின்ன ஆஃபர்ஸ், ஸ்மால் பேக்ஸு அல்லது வந்து காம்போ பேக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய வெரைட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இதோட பார்ட் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு சண்டேல கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் தான். ஸோ வந்து நான் ஃபேஸ் பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸும் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள். எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம். என் கூடயே சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆகுங்க, நானும் க்ரோ ஆகலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.